ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? போன மாதம் போறார் மொராஜி தேசாய் கடுப்பு கரெக்டா 5 மணிக்கு டைம் கொடுத்தான். போகும்போது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகி போச்சு டிராபிக்ல. போன உடனே சொன்னா, வாங்க கருணாநிதி முதலமைச்சராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் முறை வந்திருக்கேன், கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் அப்படிதான் சொல்லியிருப்பான். நாகரிகம் தெரிஞ்சுக்கிறேன். எடுத்தோடனே சொன்னேன், நான் என்ன கூட்டு வேலைக்காரன் காத்துக்கிட்டு இருந்து 5 நிமிஷம் லேட்டாக வரீங்களே, நான் என்ன வேலைக்காரனான்னு கேட்டேன். கலைஞர் சொன்னார், ஐயோ எனக்கு அவன் எதிர்க்க உட்காரும் போது உண்டு மேலே உட்கார்ற மாதிரி நாற்காலில் உட்காந்தீங்கன்னார். உண்டு மேலே உட்கார்ந்தான். அடுத்து பேச எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டான் மொராஜி தேசாய். பணம் கேட்கறான்னு வந்தோம். பணமா? அது ஏது? என் தோட்டத்தில் காய்க்கிறது சொன்னார். அப்போ கலைஞர் இருந்தார், பணம் காய்க்கிற மாதிரியே உலகத்தில் கிடையாது, உன் தோட்டத்தில் எப்படி காய்க்குன்னு கேட்டார். ஒரு மந்திரி சபையில் இருந்து தமிழன் காட்டு வராண்டின்னு சொல்றான்னு கேட்டா என்ன கொழுப்பு இருக்கணும் கேட்கிறேன். எங்களை பார்த்தாப்பா அது காட்டு வராண்டின்னு சொல்றது? எங்களுடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்துவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தவர்கள் பாட்டம் முப்பாட்டம். இலக்கியத்தில், யாபகத்தில், புட்பகத்தில், சாபகத்தில் கொடி போட்டவன் தமிழர். நான் ஒரே ஒன்று சொல்றேன். அவர் சொன்னாரு, நீ இந்தி தேசியமா பார்க்கிற, யாரும் ஒரே யாவரும் கேள்வி சொன்னவன் தமிழன். இந்தியாவின் அரசியல் சட்டத்தில் இந்தியாவுக்கு 75 ஆண்டு சுதந்திரம் வந்தாச்சு. ஒரு மத்திய மந்திரி நம்மளை காட்டு முராண்டி சொன்ன உடனே அவரை பார்த்து அந்த மந்திரிக்கு நாவடக்கம் தேவை என்று சொன்ன ஒரே ஒரு ஆண்மகன் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அந்த மந்திரி கும்பிடுங்க, 100 தரம் கும்பிடுங்க, 100 தரம் மன்னிப்பு கேட்கறங்க, 100 தரம் மன்னிப்பு கேட்கறத வச்ச பாராளுமன்றத்தில் ஒரு மந்திரியை 100 தரம் மன்னிப்பு கேட்க வச்ச ஒரே ஆம்பளை என்று தலைமை தாண்டா. திராவிட முன்னேற்ற கழகம் அது அண்ணா காலத்தில் இருந்ததை விட, தலைவர் கலைஞர் காலத்திலே எழுந்து இருந்ததை விட, தளபதியின் காலத்திலே மகத்தான வெற்றியை பெற்று தீரும். அதற்கு இந்த இணைய பட்டாளம் தான் சாட்சி. எது தமிழகம் உங்கள் கையில், அதை நீங்கள் வீரர்களுக்காக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.